ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது விலை ரொம்ப குறைவாகவே கிடைக்கிது. ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, பில்லியனர்கள் காலம்லாம் போய்விட்டது. ட்ரில்லியனர்களாகும் முதல் 5 பேர் இவர்கள்தான். உலகளவில் பணக்காரர்களின் எண்ணிக்கையும் அவர்களின் சொத்து மதிப்பும் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் 5 தனிநபர்கள் ட்ரில்லியனர்கள் என்ற அந்தஸ்தை பெறுவார்கள் என ஆக்ஸ்ஃபோம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஒரு ட்ரில்லியன் என்பது 1000 பில்லியனுக்கு சமம். அதாவது ஒன்றுக்கு பிறகு 12 பூஜ்ஜியங்கள் வருகின்றன. தற்போது உலக அளவில் நம்பர் 1 பணக்காரராக இருப்பது டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான எலான் மஸ்க். இவருடைய சொத்து மதிப்பு 449 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். அதிபர் ட்ரம்புக்கு நெருக்கமானவராக இவர் இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பின் தேர்தல் பரப்புரைக்கு கணிசமான தொகையை இவர் நன்கொடையாக வழங்கியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதிலிருந்து தற்போது வரை இவரது சொத்தில் பல லட்சம் கோடிகள் சேர்ந்துள்ளன. உலகிலேயே முதல் ட்ரில்லியனர் என்ற பெருமையை எலான் மஸ்க் தான் பெறப்போகிறார் என இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. அமேசான் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான ஜெஃப் பிசோஸ் 2வது ட்ரில்லியனராக என்ற அந்தஸ்தை பெற இருக்கிறார். தற்போதைக்கு இவருடைய சொத்து மதிப்பு 251 பில்லியன் டாலராக இருக்கிறது. உலக பணக்காரர்கள் பட்டியலில் இவர் 2வது இடத்தில் இருக்கிறார். அமேசான் நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களிலும் விண்வெளி தொழில்நுட்பங்களிலும் கவனம் செலுத்தி வருகிறது. அடுத்ததாக ஃபேஸ்புக் தாய் நிறுவனமான மெட்டாவின் தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜுகர்பர்க் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 4வது இடத்தில் இருக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு 215 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இவரது அடுத்த 10 ஆண்டுகளில் ட்ரில்லியனராகி விடுவாராம். அண்மை காலமாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபராக என்விடியா நிறுவனத்தின் தலைவர் ஜென்சன் ஷுவாங் செயல்படுகிறார். இவருடைய நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு தேவையான சிப்புகளை தயாரித்து வழங்குகிறது. தற்போது இத்தகைய சிப்புகளை தேவை அதிகரித்து இவருடைய சொத்து மதிப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இவரும் கூடிய விரைவில் ட்ரில்லியனராக விடுவார் என கணிப்புகள் வெளியாகியுள்ளன. பெர்னார்ட் அர்னால்ட் உலக அளவில் ஆடம்பர பேஷன் பொருட்களை விற்பனை செய்து வரக்கூடிய பெர்னார்டின் தற்போதைய சொத்து மதிப்பு 188.8 பில்லியன் டாலர்கள். இவர்தான் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கிறார். இவரும் விரைவில் ட்ரில்லியனராகி விடுவார் என சொல்லப்படுகிறது. 1990களில் இருந்து தற்போது வரை உலக அளவில் பணக்காரர்களின் பட்டியல் அதிகரித்து இருந்தாலும் ஏழையாக இருக்கும் மக்களின் எண்ணிக்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படவில்லை என ஆக்ஸ்ஃபோம் அறிக்கை குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த இடைவெளியை போக்க அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ட்ரில்லியனர் ஆக போகிறவங்களை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.